மாலதா சொல்லுங்கப்பா. மேல உன் பாத்ரூம்ல வடக்கு பக்கமா இருக்கிற 2வது குழாயில இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கு. அதை ஒழுங்கா மூடு. பாத்துக்கமா. காலையிலே ஆரம்பிச்சிட்டாரு. இவனுங்களும் அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்துப்பாருங்க. மாமா காஃபி. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் என்னைக்கு மாப்பிள்ள காஃபி குடிச்சிருக்கேன். அம்மா நம்ம சுகுணா கம்பெனி இருக்க நம்ம டீலரு அவங்களுக்கு இன்னைக்கு தானே நம்ம செக் கொடுக்குறோம். மாமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வெளியிலேருந்து பணம் உள்ளே வரலாமா தவிர உள்ளே இருந்து வெளியில் போகக்கூடாது. ராமா கரெக்டாக ஞாபகப்படுத்தினீங்க. இந்தா என்னம்மா இது? லவ் லெட்டர். யார் கொடுத்தா? மேல ஒருத்தர் குடியிருக்காரு புட்டி மாமா, அவர் தான் கொடுத்தாரு தாத்தா. ஓம்கார் மாமா இங்க வா. சொல்லுங்க மாமா. இதை பார். ஆளுமா டோலுமா பீச் பக்கம் போகலாமா? என்ன மாமா இது? நம்ம பல்லவிக்கு மேலே இருக்கிறவன் லவ் லெட்டர் எழுதியிருக்கான். சார் சத்தியமா நான் இல்ல சார். ஆலமோட்டம்னா எனக்கு என்னன்னே தெரியாது சார். சார் நான் தளபதி ஃபேன் சார். டேய் போய் சொல்லாதடா. என்ன நம்புங்கண்ணா. பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தறடா. சும்மாவா கொடுத்தீங்க? 500 ரூபாய் வாங்கிட்டு தானே கொடுத்தீங்க. ஏய் என் வீட்லயே இருந்துட்டு என் பொண்ணுக்கே லவ் லெட்டர் எழுதுற நீ? சார் நான் லீவ் லெட்டர் கூட கூகுள் பார்த்து தான் சார் எழுதுவேன். எனக்கு லவ் லெட்டர்லாம் எழுத வராது சார். சும்மா போய் சொல்லாத. போய் சொல்லாத. போடா. போயா. தளபதி ஃபேன் என்கிட்ட போய் சொல்றான். இதுதான் பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் வாடகை கூட வேணாம்னு நீ சொன்னேன். ஆரம்பிக்காத சும்மா இரு. மாப்ள அந்த டூலெட் போர்டு எடுத்து மாட்டுங்க. இந்த மாட்டிடா மாமா. பழைய ரேட்டே ஃபைனலைஸ் பண்ணிடுங்க. சரிங்க சார். போங்க. வணக்கம் சார். நான் தான். நான் கார்த்திக். ஹலோ வணக்கம் சார். வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் வாடகைக்கு. ஓஹோ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சார் லோயலா காலேஜ்ல PhD பண்றேன் சார். அப்படியா? இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கீங்களா? ஆமா சார். சோர்ஸ் ஆஃப் இன்கம்? சார் PhDல ஸ்டைஃபன் வருது சார். இட்ஸ் a very well funded research சார். அப்படியா? எதுல PhD? சார் இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சார். இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா? இன்ஃபர்மேட்டிக்ஸ்னா அது ஒரு விதமான கணக்கு தான் சார். அதை படிச்சா நல்ல வேலை கிடைக்குமா? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? இங்க வறுமை கோடு எவ்வளோ, தொழிற்சாலையோட பெர்மிசிபிள் லெவல்ஸ் ஆஃப் ரேடியேஷன் எவ்வளோ, ஏன் நம்ம உடம்புல எவ்வளோ குளுக்கோஸ் இருக்கு, இந்த உலகத்தோட ஒவ்வொரு அசைவையும் முடிவு பண்றதே புள்ளி விவரம் தான் சார். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சூப்பர் பவர் சார். எனக்கு இந்த சூப்பர் பவர்லாம் வேணாம். கரெக்டாக வாடகை கொடுத்துட்டா போதும். சார் உங்க வாடகையில் எந்த பிரச்சனையும் வராது. இன்ஃபேக்ட் நான் என் ஜூனியர்ஸ்க்கு கூட டியூஷன் எடுக்கிறேன் சார். அப்படியா? நல்லதா போச்சு. அப்போ என் பேரனுக்கும் டியூஷன் எடுத்துருங்க. சிறப்பு சார், பண்ணிடலாம். எந்த காலேஜில் படிக்கிறாருன்னு சொன்னீங்க? 5th ஸ்டாண்டர்டு, ஹெவி சிலபஸ். நோ ப்ராப்ளம் சார். உங்க ஃபேமிலியில யாருக்கு வேணா டியூஷன் எடுக்கலாம் சார். பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. தேங்க்யூ சார். சரி, நாளைக்கு காலையில் வந்துரு, வீட்டை பார்த்துடலாம். சார் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா இன்னைக்கே பார்க்கலாமா சார்? அப்படியா? பல்லவி, அப்பா. தம்பிக்கு வீட்டை காமிச்சிட்டு வந்துடுறேன், நீ கொஞ்சம் பார்த்துக்க. ஓகேப்பா. சரி வாப்பா. தம்பி, உனக்கு இந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஏதாவது? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அதெல்லாம் நமக்கு வராது சார். எது வராது? ஆடுறது, ஓடுறது, தேடுறது, இந்த தாடி, இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது சார். அப்பா ராமா ராமா, நல்லதுப்பா. இப்படியே நிறுத்திக்கப்பா. வா. மாப்பிள, ஆமா இது ஓம்கார். ஓ நமஸ்கார். இது கார்த்திக். வீட்டை பார்க்க வந்திருக்காங்க. வீட்டெல்லாம் சுற்றி காமிச்சிட்டு எல்லாத்தையும் விவரமாக பேசுறீங்க. சரி மாமா. ஓகே சார். போங்க தம்பி. நீங்கள் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இந்த வீட்டுக்காக 365 பேர் வரிசையில் நிற்கிறாங்க. 365 பேர் ஒரே வீட்லயா இருப்பாங்க? உங்களை பார்த்தாலே மாசெல்லாம் இருக்கட்டும். மாச வாடகை 10,000. மாமா 7,000 தானே சொன்னாரு. மாமாவா? அது எனக்கு, உனக்கு ஒரு ஹவுஸ் ஓனர், அவ்வளோதான். ஓனர் 7,000 ரூபா தானே சொன்னாரு. ஆமாம், மாமாவுக்கும் உனக்கு நடுவில் நான் தான் டோல்கேட் மாதிரி.
அதாவது சுங்கச்சாவடி. எனக்கு அந்த 3000 கட்டிட்டீங்கன்னா அந்த தண்ணி தம்மு இதெல்லாம் அதெல்லாம் நீங்களே சப்ளை பண்ணுவீங்களா? நீ அடிச்சா நான் கண்டுக்க மாட்டேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், ஒய்ஃபை ஃப்ரீ. ஓகே. இங்க மழைநீர் சேகரிப்பு இருக்கா? மழை பெஞ்சா அங்கங்கே ஒழுகும், முடிஞ்சா சேகரிச்சுக்கலாம். சூப்பர். எனக்கு இந்த வீடு பிடிச்சிருக்கு. எங்கள் மாமாவுக்கு ஒன்று பிடிச்சிருக்கு. இல்லைன்னா பைக்கில் பின்னாடிலாம் உட்காந்து வருவாரா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த சுங்கச்சாவடி மேட்டர் நமக்குள்ளே இருக்கட்டும், மாமாட்ட சொல்லிடாதீங்க. நான் யார்கிட்டே சொல்ல மாட்டேன். ஆனா நீங்க மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. இப்போல்லாம் நாட்டில் ஏதாவது பிரச்சனைனா முதல் டோல்கேட் தான் அடிச்சு உடையிறாங்களா? ஆனால் உங்களை பார்த்தா சாப்பிட்டா தெரியுது. என்னடா இவ்வளோ லேட்டு? அப்பா என்னப்பா எத்தனை தடவை சொன்னாலும் உங்களுக்கு புரியாதா? என்னடா என்னாச்சு? எதுக்குப்பா நம்ம வீட்டை அந்த பேச்சலருக்கு வாடகைக்கு கொடுத்தீங்க? டேய், நீ எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதடா. அந்த பையன் ரொம்ப டீசெண்டான பையன். என் செல்லுக்குட்டிக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஓகேவா? போ போய் சாப்பிடு போ. ஆமா, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைக்காத. பேச்சுலர்னா நினைச்ச உடனே காலி பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் கமிஷனை கரெக்டாக தரேன்ட்டான். கமிஷனா? இல்லை மாமா, வாடகை தான் சொன்னேன். ஐயோ மாமா மறுபடியும் எவனாவது வந்து ஆலுமா டோலுமான்னு லவ் லெட்டர் கொடுத்தா செம்ம டென்ஷன் ஆயிடுவேன். வாய்ப்பே இல்லை. நான் மேலே போய் அவனை மிரட்டி ஓட வச்சிருவேன்ல. பாட்டை போட்டு ஹாய், ஐம் அஸ்வின். படடே. நீங்க தான் புது டியூஷன் மாஸ்டர்னு எங்க தாத்தா சொன்னாரு. சொல்லுங்க ஓசோனர். இந்தாங்க மேக்ஸ் புக். ஒன்னும் புரியல. எனக்கு தாண்டா ஒன்றும் புரியல. பிஹெச்டி படிச்ச பெரிய டியூஷன் மாஸ்டர் நீங்க, உங்களுக்கு புரியலையா? டேய், பிஹெச்டி படிக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் தெரியுமாடா? நைட்டும் பகலும் மாத்தும். அதெல்லாம் எனக்கு தெரியாது. 6 மணிக்கு வந்துருவேன். அதுக்குள்ள போர்ஷன் படிச்சு வைக்கணும். இல்லைன்னா எங்க தாத்தா கிட்ட சொல்லி வீடை காலி பண்ணிடுவேன். சூப்பர்ரா. படிச்சு பாஸ் ஆயிடலாம். 6 o'clock வந்துரு. படிச்சிரு. பாய். மாஸ்டர் எல்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கா? வீடு பிடிச்சிருக்கா? எல்லாம் பிடிச்சிருக்கு. ஆனா நீ என்ன மாஸ்டர்னு கூப்பிடுறதா பிடிக்கல. கார்த்திகனே கூப்பிடு பல்லவி. இந்தாங்க பொங்கல் இருக்கு. முந்திரியெல்லாம் போட்டு பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ். நான் காலேஜ் போயிட்டு வரேன். ஆண்டி.
பைக் எங்க? தெரியலையே. சாரி கார்த்திக். ஏன் சாரி சொல்றேன்? கல்யாணத்துக்கு அப்புறம் காரை வாங்கிக்கலாம் விடு. அந்த பைக்ல நாம ஒண்ணா சேர்ந்து போன ஞாபகத்தை திருப்பி வாங்க முடியாதே. கல்யாணத்துக்கு அப்புறம் நாமளும் நம்ம குழந்தையும் அந்த பைக்ல ஹாப்பியா சுத்தணும். அதுக்கு தான் எனக்கு அந்த பைக் வேணும். பைக் தானே, கண்டுபிடிச்சிடலாம். டேய் என்ன தமிழ் வரல அப்படியே போட்டேன்னா தாய்மொழி வராதுன்னு சொல்லிட்டு. ஏமா இதெல்லாம் நீ சொல்லி கொடுக்க மாட்டியா? நீங்க தானே தமிழ் எக்ஸ்பர்ட், நீங்களே ட்ரை பண்ணுங்க. ஆமாமா இங்கிலீஷே கட்டிட்டு எழுங்க. என்னம்மா இப்படி மழையில் நினைச்சிட்டு வந்திருக்க? மழையே வரல. ஐயோ அப்பா, நுங்க பக்கத்துல மழை பெய்யலனா மீனம் பக்கத்துலயும் மழை பெய்யாதா? ஓ ஓகே ஓகே. ஏய் போய் தலைய தொட. நீ எழுது. யோ சூப்பர் பவர் சார். மழையே வரல, நீ மட்டும் நனைஞ்சிருக்க. அது மேல நீ மீனம்பாக்கத்துல இருந்து தானே வர. சூப்பர் சார். சார் தமிழ்நாடு வெதர் மேனே மிஞ்சிருவீங்க சார். சார் சார் நான் சூப்பர் பவர் தான். நீங்க சுப்ரீம் பவர் சார். போயா போயா வைக்கப்படுறாரு. சொல்லு பல்லவி. கார்த்திக், அன்னைக்கு நம்ம பைக்கை திருடிட்டு போனாங்களே, அவங்கள நான் பார்த்துட்டேன். அவங்கள தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பல்லவி நான் லைவ் லொகேஷன் ஷேர் பண்றேன். கிளம்பி உடனே வர முடியுமா? வண்டி செமையா இல்ல? டேய் எத்தனை தடவை சொல்றது நம்பர் பிளேட் மாத்தாம வண்டி எடுக்காதுன்னு. வர அவசரத்துல மறந்துட்டோம். ஏதாவது பிரச்சனை வந்து தொலைக்க போகுதுடா. நான் சொன்ன மண்டையில ஏறாதடி. ஏதாவது ரொம்ப வண்டியை கட்டிக்கிட்டு வாசல் வந்து நின்னா தான் தெரியும். வந்துச்சா நான் அது எங்க வண்டி. ஆர்சி புக் இருக்குதா? அது எங்க வண்டி தான். ஓ நம்பர் பிளேட்டா? வேற என்ன இருக்கு? ப்ரூஃப காட்டு. இல்ல என்கிட்ட வா. ஒரு நிமிஷம் அது நம்பர் இல்லனே. சார் நான் தெரியாம சொல்லிட்டாங்க. கார்த்திக், அது நம்ம பைக் தான். அது நம்பர் இல்ல பல்லவி. இல்ல கார்த்திக், நம்ம பைக் தான். இப்பதான் நம்பர் பிளேட் தூக்கி போட்டேன். பல்லவி நான் சொல்றது கேளு. வா பல்லவி வா. கார்த்திக், அது நம்ம பைக் தான். அது இல்லாம நான் வர மாட்டேன். போடா. தேங்க்ஸ் கார்த்திக், ஒண்ணு இல்ல, நீ வா போலாம். பல்லவி நீ ஒரு 5 நிமிஷம் வெளியேற. நான் அண்ணகிட்ட பேசிட்டு பைக் வாங்கி வரேன். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ண. வா. என்ன பண்ற இப்போ கார்த்திக்? வரேன். நான் சொல்றது கேளு. ஏய் தம்பி, ஆர்சி புக்ல வேணா உன் பேர் இருக்கட்டும். வண்டி 2 நாள் நான் ஓட்டிட்டு அனுப்பிச்சு வைக்கிறேன். வந்து எடுத்துட்டு போ. அண்ணே செம கட்ட வச்சு செய்யலாம்.
கண்ணு பால் எடுத்து குடி. குடி இந்தா. எங்க இவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை வேணாங்க. 4 வயசு ஜாஸ்தி சொல்றாங்க. மாப்பிள்ளை என்ன பண்ணுறான்னு தெரியுமா? தெரியும், அதான் ஏதோ பைலட்டுனாங்கல்ல. அப்புறம் அந்த மாதிரி சம்மந்தம் கிடைக்குமா? மாப்பிள்ளை நல்லா சம்பாதிக்கிறாரு, செட்டில் ஆயிருக்காரு. வயசு நம்ம பெரிய வயசு வித்தியாசம். நீ நான் கல்யாணம் பண்ணும்போது கூட பெரிய வயசு வித்தியாசம்னு சொன்னாங்க. இப்போ நீ ராணி மாதிரி இல்லை. என்ன லதா நான் சொல்றது? ஆமா, நான் லதாவை கல்யாணம் பண்ணும்போது கூட அப்படிதான். கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்துல என் கையை மழை பட்டிருக்குமா? ஹலோ. இல்லம்மா, அடிச்சதே இல்லைன்னு சொன்னேன். இந்த சந்தோஷமா வச்சு காப்பாத்தலையா? எனக்கு என்னமோ அவ தான் உங்களை வச்சு காப்பாத்துற மாதிரி தெரியுது. பா, நேற்று ஃபங்க்ஷனில் கூட எல்லாரும் பல்லவி கல்யாணத்தை பற்றி தான் கேட்குறாங்க. ஆமாம்மா, கேட்க தானே செய்வாங்க. அதுக்காக நம்ம வீட்டுக்கு வர பேப்பர்காரன், பால்காரன், கொசு மருந்து அடிக்கிறவன், மாடியில் கொடுத்துரு இருக்கிறேன், அவனுக்கெல்லாமா கொடுக்குறது? பார்த்து தானே பண்ணணும். நம்ம தமிழ் matrimony.comல சொல்லியிருக்கு. அவர் நம்ம ஃப்ரெண்டு தான். எல்லாம் நல்லபடியாக நடக்கும். ஒன்றும் அவசரப்படாதீங்க. எதுக்கு சார் கூப்பிட்டீங்க? நாளைக்கே நீ டெல்லி போகிற கார்த்திக். எஸ் அந்த ஜேஎன்யூவில் ஜஸ்வந்த் சிங்னு ஒருத்தர் இருப்பார். அவர் இன்ஃபர்மேட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட். அவர் என்னோட காலேஜ் ஃப்ரெண்டு. அவர் அடுத்த மாதம் ஒரு தீசிஸ் ஆரம்பிக்கிறார். அதில் ஒரு வேகன்சி இருக்குது. இவர் கீழே நீ அந்த ப்ராஜெக்ட் பண்ணால் உன் பிஹெச்டியோட லெவலே வேறு. அதை முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன் கையில் ஒரு வேலை இருக்கும். சார் என்ன சார் மோருன்ட்டு நீ ஒன்றும் சொல்ல வேணாம், சும்மா தலையாட்டு போதும், ஓகேவா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். இதெல்லாம் பல்லவிக்கிட்ட நோ சில்லி ஃபீலிங்ஸ், ஓகே? தேங்க்ஸ் சார். ஹே பல்லவி, பர்ஃபெக்ட் டைமிங். நானே உனக்கு கால் பண்ண நினைச்சேன் பல்லவி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இப்போவே அவனை மீட் பண்ணலாமா? சரிங்க. ஹாய், குட் நியூஸ். யூ நோ வாட், காலேஜ்ல கார்த்திக், நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். கல்யாணம்? எது? நாளைக்கே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம் பல்லவி, ஆனா என்ன திடீர்னு? எனக்கு டென்ஷனா இருக்கு கார்த்திக். என் வீட்டில் கல்யாணத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என் அம்மா அப்பா சீக்கிரமா ஒரு பையனை கூட்டிட்டு வந்து என் முன்னாடி நிறுத்த போறாங்க. அது நடக்க கூடாது. நாம ஓடி போயிடலாம். எனக்கு புரியுது பல்லவி, ஆனா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு கார்த்திக், நான் சொல்றது உனக்கு புரியல. என் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன பிறகு நாம ஓடி போனா எங்க அம்மா அப்பாக்கு அது ஒரு பெரிய அவமானத்தை கொடுக்கும். நாம ஓடி போயிடலாம். அப்படி இல்ல பல்லவி. பணத்தை பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஐயோ, பணம் எல்லாம் பிரச்சனை இல்ல பல்லவி. சரி, எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு. வேணாம் கார்த்திக், இந்த ஒரு வாரத்துல என்ன வேணா நடக்கலாம். அப்படி இல்ல பல்லவி, அவசரப்படாம கொஞ்சம் யோசிச்சு. கார்த்திக், என்ன கல்யாணம் பண்ணிப்பதானே? பல்லவியை நிறைய பேர் லைக் பண்ணிருக்காங்க. ஏய் சூப்பர் பவர், வா 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 வா. சார் வீட்டுக்கா போற? ஆமாம் சார். நானும் வரேன். உட்கார். போலாமா? என்னையா ஏதோ கணக்கு போட்டே ஓடிட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நாங்கெல்லாம் ஃபேமிலியோட திருப்பதிக்கு போகிறோம், நீ வாயேன். நீங்கள் போயிட்டு வாங்க சார். கல்யாணம் ஆனதும் குடும்பத்தோட போகலான்னு வேண்டுதல், அதான். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கப்பா. என்னடா வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றியா? இத பாருங்க, நான் பிரச்சனை பண்ண வரல. முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுங்க. நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அவசியம் இல்ல. மரியாதை எங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. எவ்வளவு தைரியம் வீட்டுக்கு வர? நீ உள்ள போ. சொல்லுவோம். சும்மா இரு. என்னாச்சு செல்வம்? இந்த பையன் பொண்ணை லவ் பண்றானா, உடனடியா கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? இல்லனா நடக்கிறத வேறன்னு கரிசல் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இரு. போடா அப்படியே. இரு செல்வம், இரு செல்வம். சார், அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கொஞ்சம் இரு. அம்மா, இவன் சொல்றது உண்மையா? ஆமா அங்கிள். என்னடி சொல்ற? இப்ப நான் கேக்குறதுல என்ன சார் தப்பு? கேட்கறது தப்பு இல்லப்பா, கேட்குற முறை தான் தப்பு. என்ன பண்ற? டிகிரி முடிச்சிருக்கேன். வெறும் டிகிரியை வச்சு என்னையா பண்ண முடியும்? நான் சைக்கிள் கிடையாது வச்சு நான் பொழிச்சுப்பேன்.
நீங்க யாரும் அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கவலைப்பட வேணாமா? டேய், கவலைப்பட வேணாமா? டேய், அவர் பொண்ணை அவர் ஒன்றும் சாதாரணமாக வளர்க்கல. சிட்டிலேயே பெஸ்ட் ஸ்கூலு, தமிழ்நாட்டிலே டாப் காலேஜ். டேய், அந்த பொண்ணு நல்லா படிக்கணுன்றதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு மினி லைப்ரரி இருக்குடா. அவருக்கு எவ்வளவு பேங்க் பேலன்ஸ், பிரீமியர் ஹெல்த் இன்சூரன்ஸ், இதெல்லாம் பண்றதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் எப்படி உழைச்சிருப்பார் தெரியுமா? அவர் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பார் தெரியுமா? அவர் செஞ்ச தியாகங்கள் எதுவுமே உனக்கு தெரியாம வெறும் டிகிரியை வச்சுக்கிட்டு, டேய், அவளுக்கு என்னடா பண்ண முடியும் உன்னால? எனக்கு அதெல்லாம் வேணாம், அவர் மட்டும் போதும். மடி, இப்போ உனக்கு அப்படித்தான்டா தோணும். உனக்கு அவன் தான் உலகம், அவனுக்கு நீ தான் உலகம்னு. கல்யாணம் பண்ண அப்புறம் தான் உண்மையான உலகமே புரியும். ஒரு சினிமா போனா கூட யோசிப்பீங்க. பண்டிகை கிண்டிகை நல்ல துணிமணி எடுக்கணும்னா கூட அவர் பிரைஸ்க்காக வெயிட் பண்ணணும். உங்க கூட படிச்சவங்க, வேலை பார்க்குறவங்க எல்லாம் வெக்கேஷனுக்கு ஃபாரினுக்கு போகும்போது டிராவல்லாம் எனக்கு ஒத்து வராதுன்னு பொய் சொல்ல தோணும்டா. சார் இப்போ என்ன சார், எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு அவ கஷ்டப்படுவான்னு சொல்லுறீங்களா? இந்த நிலைமையில நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா நீங்க மட்டும் இல்ல, உங்களுக்கு பிறக்கிற குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்படும்டா. இப்போ புரியுது. நான் வேற ஜாதி, அவ வேற ஜாதி, அதானே உங்க பிரச்சனை. மண்ணாங்கட்டி ஜாதி. எனக்கு நீ என்ன ஜாதினே தெரியாதுடா. மனுஷன் பேசிக்கும் போது அதை புரிஞ்சுக்க வைக்கலாம ஜாதி மதம்னு சாயம் பூசுறியா? டேய், எங்களை விட எங்க குழந்தைய, எங்க பொண்ண நீ நல்லா பாத்துக்கிறதா இருந்தா கல்யாணம் பண்ணி போடா, குழி ஓய் போடா. அப்படி இல்ல வெளியில போடா. இது எப்படி சால்வ் பண்ண எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வாடா போலாம். போடா. சொல்லுவோம், நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் பேசிக்கலாமா, அவசரப்படாத. கூட்டிட்டு போ, எல்லாம் போங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்கெல்லாம் அவசரத்துக்கு பிறந்தவனுங்க. வாழ்க்கையை கூட வீடியோ கேம் மாதிரியே பார்க்குறானுங்க. சில பேர் தான்ப்பா நல்லா படிச்சு வாழ்க்கையை புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. இப்போ நீ இல்லை, என்னத்த சொல்றது? பார்ப்போம், போலாம்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. அப்புறம் பார்க்கலாம். சரி.